இதே விஜய் வந்துங்க ஜெயிச்ச உடனேயே மரியாதை நிமித்தமாக மூத்த தலைவர்களெல்லாம் சந்திச்சு வாழ்த்து பெற்றிருந்தாருன்னு வைங்க, சாப்பிட்டு காரணம் வந்திருக்கும். கூட இருக்கிற ஆதவே அதுக்கு விடுறது இல்லை. 2 மாசத்துல கவுந்துருச்சுங்க ஆட்சி, 3 மாசத்துல கவுந்துருச்சு. ஒரு அசியூமிங் நான் கேட்கறேன். தேர்தல் வந்து ஆகணும். விஜய்க்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. என்னன்னா, நான் எவ்வளவோ செய்யணும்னு நினைச்சாங்க, இவங்க எல்லாம் சேர்ந்து என்னைய கவுத்திட்டாங்க, நான் என்ன பண்றது? எஸ்கேப் ரூட்டுக்கு போயிடலாம். ஆனா அப்படி எஸ்கேப் ஆகிறதுக்கு திமுக விடாது. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. லீமாரோசா என்ன சொல்றாங்க, அதிமுக கூட்டணி வைக்க போகுதுன்றாங்க. ஆதவும் அங்கேயே தான் இருக்காரு. அப்ப லீமாரோஸ் ஆனாங்கன்னா அவங்களும் மந்திரி ஆவாங்கல்ல. மன்னராட்சி எப்படி அது முடிவுக்கு வரும்? இப்போ வாரிசு அரசியல் கிடையாது அது. ஆனா எந்த சோசியல் மீடியா நம்மளை உயர்த்தி விட்டதோ அதே சோசியல் மீடியால கழுவி ஊத்துவாங்களா, ஊத்த மாட்டாங்களா? இன்னைக்கு விஜய் ஆதரவுங்கிறது ரீல்ஸ்ல அப்பீல் ஆச்சுங்க. விஜய் மாமாக்கு தான் ஓட்டு அப்படின்னு குழந்தை சொல்றது அப்பீல் ஆச்சு. நாளைக்கு அது வேற மாதிரி அப்பீல் ஆகும்போது அதை போட்டுருவாங்க. ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷாம் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். சார் வணக்கம். வணக்கம். இப்போ எல்லோருடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்க போறாரு. அவருடைய முதல் கையெழுத்து என்னவாக இருக்கிறோம்? ஏன்னா பெரிய வாக்குறுதிகள்லாம் நிறைய கொடுத்திருக்கிறாரு. அந்த வாக்குறுதிகள்லாம் சாத்தியப்படுறதா? முதல் வாக்குறுதி என்னவா இருக்குன்னு எதிர்பார்க்கலாம் சார்? 2500 ரூபா தான் முதல் வாக்குறுதியா இருக்கணுங்க. ஜனங்க அதை எதிர்பார்ப்பாங்களா லேடிஸ்? ஏன்னா ஏற்கனவே 1 கோடி சுச்சம் பேர் திமுக ஆட்சியில் 1000 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க, ரைட்டா? 2000 ரூபான்னு திமுக ப்ராமிஸ் பண்ணியிருந்தது, அவங்க கொடுத்துருவாங்க. ஏன்னா அது கண்டினியூட்டி இருந்திருக்கும். இப்போ புது செட் அதிகாரிகள் வந்து புதுசாக ஃபைல் பார்த்து தான் அதை செய்ய முடியுங்க. சரி, திடீர்னு 5000 ரூபா திமுக ஆட்சி கொடுத்ததில்ல ஓவர் நைட்டு. கொடுத்தப்ப எப்படி கொடுத்தாங்க? எல்லாத்தையும் 5000 ரூபா மேனிக்கு 1 கோடி பேருக்குன்னா 5000 கோடி ரூபாயை பல்வேறு அக்கௌண்ட்லேருந்து எடுத்து ஒரு அக்கௌண்ட் கொண்டு வரணும்ல. ஒரு அக்கௌண்ட்ல பட்ஜெட்ல செலவு பண்ணாமல் இருக்குங்க, 50 கோடி மிச்சம் இருக்கும். இன்னொரு அக்கௌண்ட்ல 130 கோடி இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நீங்க 5000 கோடி கொண்டு வரணும்னா அத்தனை துறை செயலாளர்கள் வேலை பார்க்கணும். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். சாதாரண விஷயம் கிடையாதுங்க. திடீர்னு எங்க முதலமைச்சரே நினைச்சாலும் அவர் பணத்தை எடுத்து கொடுக்க முடியாதுல்ல. பிள்ளைகளாம் அப்படித்தான் நினைக்குதுங்க. விஜய் மாமா வந்த உடனே அவர் பணம் நிறைய வச்சிருக்காருங்க, அதுல இருந்து எடுத்து 2500 ரூபா போட்டு விட்டுருவாருன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது சாத்தியம் இல்லைங்கிறது நமக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியாது. நம்ம சொன்னா ஒத்துக்க போறது இல்லை. இப்பவும் அது சாத்தியம் இல்லை. என்னன்னா, அதுக்கு ஒரு 20-25 துறை செயலாளர்கள் அவங்கவுங்க துறையில இருக்கிற மிச்ச பட்ஜெட் எவ்வளவு மிஞ்சி இருக்குங்கிறத சொல்லணும். அப்போ முதல் கையெழுத்து அதுதான். 2வது கையெழுத்து சிலிண்டர் கையெழுத்து. 3வது கையெழுத்து OAPM 3000 ரூபாயை மாத்திர கையெழுத்து. அனைத்து பேருந்துகளிலும், அனைத்து அரசு பேருந்துகளிலும் பெண்களை இலவசம். பெண்களை இலவசம். அப்புறம் எங்க ஊர்ல எல்லாம் 5 ஏக்கருக்கு கீழே கடன் கட்ட மாட்டோம்னு இப்பவுமே சொல்லிட்டாங்க. அது விஜய் சொல்லியிருக்காருங்க. விசிலுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கோம். 5 ஏக்கர் வரைக்கும் விவசாய கடன் வாங்கியிருந்தீங்கன்னா நாங்க திருப்பி செலுத்த போறது இல்லை. இதுதான் டெல்டா மற்றும் உள்ள பகுதிகள் நிலைமை. டெல்டா தான் நீங்க தாவேக்காக ஓட்டே போடலையே, உங்களுக்கு எதுக்கு நாங்க விவசாய கடனை தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு கேட்க முடியுமா? கும்பகோணத்தை ஜெயிச்சிருக்காங்க சார். ஒரு 800 ஓட்டம், நம்ம இல்லை 800 ஓட்டு தானே? ஆமா, 644. 644 ரைட்டு, ஜெயிக்கிட்டோம். வாட் எவர் இட் இஸ், எல்லாத்துக்கும் சேர்த்தானே முதலமைச்சர் விஜய். அப்போ வந்து இந்த 5 கையெழுத்துமே வந்து மிகப்பெரிய கடினமாயிரும். அப்போ 5 கையெழுத்தை 3 கையெழுத்தா மாத்துறது, சிங்கிள் கையெழுத்து மாத்துறது தான் பெட்டரா இருக்கும். சரி, ஆட்சி வந்து மிக கடினமான சுமை. அது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. முள்கிரீடம் எப்போதுமே எல்லா ஆட்சியும். விஜய்க்கு அது இப்பதான் தெரியும் போது வந்து அவருக்கான பிரச்சனை என்னன்னா மெஜாரிட்டி இல்லாதது. நான்லாம் உண்மையிலேயே யார் வந்தாலும் இந்த தொங்கு சட்டமன்றமே வேணான்னு நினைச்சேன். ஏன்னா இந்த குழப்பங்களுக்கு பயந்துதான். இப்போ என்ன நினைக்கிறேன்னா, ரைட்டு, தமிழ்நாடு வந்து இதையும் பார்க்கணும். ஒரு தடவை வாய்ப்பு வந்ததுங்க நமக்கு 2006 கலைஞர் ஆட்சியில். கலைஞர் வந்து சமத்காரமாக காயை மூவ் பண்ணி 96 ஓட்டிட்டாரு. 96 தான். அப்படி முதல்ல பாமகவுக்கு ஃபோன் அடித்தார். பெரியவர் வந்து அவரே ஆதரவு கடிதம் கொடுத்துட்டாரு. 18 எம்எல்ஏ என்னமோ, எந்த டிமாண்டும் இல்லாமல் ஆதரவு கடிதம். அன்புமணி மட்டும் மத்திய அமைச்சரானார். அதான் அவரோட ஒரே டிமாண்டு. பையனை வளர்த்து விட்டு தான் நான் பண்ண பாவம்னு சொல்றது அவர் சொல்றதுக்கெல்லாம் காரணம் இதுதான். அப்புறம் காங்கிரஸ் கட்சி எங்களுக்கு பாண்டிச்சேரியே போதும் அப்படின்னு அவங்க முடிவு எடுத்தாங்க. கலைஞர் 96 ஓட்டினாருங்க. இடைத்தேர்தலில் ஜெயிச்சு தான் 100 கிராஸ் பண்ணார் அவர். அது வேற மாதிரி பாலிடிக்ஸ். விஜய்க்கு அந்த மாதிரியான பாலிடிக்ஸ்னா பெரிய அளவுக்கான அரசியல் தலைவர்களோட தொடர்புகள் இருக்கணும். இப்போ இதே விஜய் வந்துங்க ஜெயிச்ச உடனேயே மரியாதை நிமித்தமாக மூத்த தலைவர்களெல்லாம் சந்திச்சு வாழ்த்து பெற்றிருந்தாருன்னு வைங்க, சாப்பிட்டு காரணம் வந்திருக்கும். கூட இருக்கிற ஆதவே அதுக்கு விடுறது இல்லை. மன்னராட்சிக்கு முடிவுன்றாரு.
லீமா ரோஸ் என்ன சொல்றாங்க, அதிமுக கூட்டணி வைக்க போகுதுன்றாங்க. ஆதவும் அங்கேயே தான் இருக்காரு. அப்ப லீமா ரோஸ் ஆனாங்கன்னா அவங்களும் மந்திரி ஆவாங்கல்ல. மன்னராட்சி எப்படி அது முடிவுக்கு வரும்? இப்போ வாரிசு அரசியல் கிடையாதா அது? பல கேள்வி வருங்க. இன்னைய தேதிக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு அது சேராது, போய் சேராது. ஆனா எந்த சோசியல் மீடியா நம்மளை உயர்த்தி விட்டதோ அதே சோசியல் மீடியால கழுவி ஊத்துவாங்களா, ஊத்த மாட்டாங்களா? ஏன்னா ரீல்ஸ் முக்கியங்க. ரீல்ஸ் முக்கியம், லைக்ஸ் முக்கியம், ஷேர் முக்கியம். அப்படி இருக்கு பாலிடிக்ஸ். அப்ப எதெல்லாம் ரீல்ஸ்ல அப்பீல் ஆகுமோ அதை போட்டுக்கிட்டே இருப்பான். இன்னைக்கு விஜய் ஆதரவுங்கிறது ரீல்ஸ்ல அப்பீல் ஆச்சுங்க. விஜய் மாமாக்கு தான் ஓட்டு அப்படின்னு குழந்தை சொல்றது அப்பீல் ஆச்சு. நாளைக்கு அது வேற மாதிரி அப்பீல் ஆகும்போது அதை போட்டுருவாங்க. இது நிரந்தர ஆதரவு கிடையாது. அதுக்காக நான் சொல்ல வரேன். நிரந்தர ஆதரவு சித்தாந்த அடிப்படையில் வர்றதுங்க. தோத்தாலும் ஜெயிச்சாலும் அதெல்லாம் கிடையாதுங்க. இது நம்ம சித்தாந்தம், நம்ம விட்டு கொடுக்க முடியாது. ரைட்டு, தப்பு பண்ணியிருக்காங்க, யாரும் இல்லைன்னு சொன்னா தப்பு திருத்துவோம். எனக்கெல்லாம் பதவியே வேண்டாங்க, நம்ம தப்பு பண்ணவனா தண்டிங்க. இது தனி பாலிசி. ஆனா ரீல்ஸ்ல வியூஸ் வருது அப்படிங்கிறது எல்லாமே அது பாலிசியே கிடையாதுங்க. அது பியூர்லி ஒரு பிரியத்தின் பேர்ல இருக்காங்கன்னு கூட நீங்க எடுத்துக்கிடலாம், அவ்வளவுதான். அது நிரந்தரம் கிடையாது. அது எப்போ அவருக்கு புரியும் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள்ல புரியும். இன்றைய தேதிக்கு விஜய்க்கான பெட்டர் ஆப்ஷன் என்னன்னு என்னோட அனுபவத்தில் நான் நினைக்கிறேன்னா, இதே அப்படியே மைனாரிட்டி கவர்மெண்டா தொடர்றது. அதுல ஒன்றும் தப்பு இல்லைங்களான்ற. வேற யாரும் அமைக்க முடியும் திருப்பி? சரி, கவுத்திட்டாங்கன்னு வைங்க விஜய 3 மாசத்துல, தேர்தல் வருமா வராதா? ஆமா, அப்ப யாருக்கு அனுதாபம் இருக்கும்? விஜய்க்கு தான் இருக்கும். அப்புறம் அவரு மெஜாரிட்டியா வந்துடலாமே. இருக்கிற கட்சியெல்லாம் இப்ப கூட்டணி கூட போயிடுவாங்க. இதே கூட்டணியோட போவாங்க. 2 மாசத்துல கவுந்துருச்சுங்க ஆட்சி, 3 மாசத்துல கவுந்துருச்சு. ஒரு அஸ்யூமிங் நான் கேட்கிறேன். தேர்தல் வந்து ஆகணும். விஜய்க்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. என்னன்னா, நான் எவ்வளோ செய்யணும்னு நினைச்சேங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து என்னை கவுத்திட்டாங்க, நான் என்ன பண்றது? 2500 ரூபா கொடுக்கணும் தான் நினைச்சேன். பஸ்ல எல்லாரும் மெட்ராஸ்ல ஏறி கன்னியாகுமரியில் இறங்கணும் தான் நினைச்சேன். சிலிண்டர்லாம் கூட லாரியில ஏத்திட்டேன். கவுத்திட்டாங்க இவங்க, லாரி சாவியை எடுத்து வச்சுட்டாங்க, நான் என்ன பண்றதுன்னு எஸ்கேப் ரூட்டுக்கு போயிடலாம். ஆனா அப்படி எஸ்கேப் ஆகிறதுக்கு திமுக விடாது. என்ன காரணம்னா, நீ குடுன்னு நினைக்கும் அது. திமுக ஆட்சிக்கு 1000 ரூபா கொடுக்கறதுக்கு 2.5 வருஷம் ஆச்சுங்க. சாமானிய பணி கிடையாதுங்க. அது நீங்க செக்ரட்டரியேட்ல வேலை பார்க்குற நண்பர்கள்ட்ட கேட்டு பாருங்க. டைரக்ட் பேங்க் டிரான்ஸ்ஃபர் எல்லாருக்கும் 1000 ரூபா அடுத்த நிமிஷத்துல போட்டு விட்டு காலையில அவன் மெசேஜ் பார்க்கும்போது 5000 ரூபா வந்திருக்குன்னு காட்டினானா காட்டலையா? அது எவ்வளவு பெரிய பணி. எவ்வளவு அதிகாரிகள் கோஆபரேட் பண்ணணும். அதுல 2 வருஷம் 2.5 வருஷம் கழிச்சு இந்த அதிகாரிகளுக்கு எல்லாம் ஆட்சி பேர்ல நம்பிக்கை முதலமைச்சர் பேர்ல ஒரு விசுவாசம் அப்பதான் அது சாத்தியம். அப்போ மைனாரிட்டி கவர்மெண்டா கண்டினியூ ஆச்சுன்னா அதுல ஒரு நித்தியகண்ட பூர்ண ஆயுசு இருக்கு, நான் அதை இல்லைன்னு சொல்லல. ஆனா ஆட்சி கலைக்கப்பட்டால் அனுதாபம் விஜய்க்கு. எம்ஜிஆர் ஆட்சி 77 வந்துச்சுங்க, மெஜாரிட்டி ஆட்சி தான். இந்திரா காந்தி அம்மா டிஸ்மிஸ் பண்ணாங்க. யாரு திருப்பி ஜெயிச்சா? எம்ஜிஆர் தான். எப்படி ஜெயிச்சாரு? நான் என்ன தப்பு பண்ணேன்னு எல்லா ஊர்லயும் போய் கேட்டாரு. ஆமா அதானே, எம்ஜிஆர் என்ன தப்பு பண்ணாரு? குத்ரா ரெட்டேலிக்குன்னு எல்லாரும் குத்தி விட்டாங்க. இத்தனைக்கும் காங்கிரஸும் திமுக அசைக்க முடியாத தலைவரா உருவாகிறதுக்கு அது ஒரு காரணமாவும் இருந்துச்சு. பெரிய காரணங்க. ஆமா, நீங்க அப்படி ராங் ஸ்டெப் எடுத்தீங்கன்னா அது விஜய்க்கு அனுதாபம். அது திமுக நல்லாவே தெரியும், ஏற்கனவே அவங்க பட்டு அனுபவிச்ச விஷயம்தான். அதுக்குள்ள போகவே மாட்டாங்க. அதிமுக உடைச்சுக்கிட்டு வேலுமணியும் தங்கமணியும் வேலுமணியும் சி.வி. சண்முகமும் போறதுங்கிறது அவங்க பதவிக்காக போறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். பதவியை தவிர வேற என்ன இருக்கு? இது வரைக்கும் எதிர்த்த விஜய்க்கு திருப்பி நீங்க வெண்சாமரம் எல்லாம் வீசணும். முதல்வரேன்னு யாரை கூப்பிடணும்? சி.வி. சண்முகம் அமைச்சரான பிறகு விஜயத்தை கூப்பிடணும். ஒருவேளை திருச்சா துணை முதலமைச்சர்ட்டா திருச்சாவை நீங்க கூப்பிட வேண்டியது வரும்ல. வருமா வராதா? ஆமா, வரும்ல. ஜெயலலிதா ஏத்துக்கிட்ட சார். ஜெயலலிதா கூடங்க சத்துணவு திட்ட அமைப்பாளராகி ராஜ்யசபா எம்பி ஆகி 84 தேர்தலில் எம்ஜிஆர் இல்லாம பிரச்சாரம் பண்ணி வெற்றி பெற்று அதுக்கு பிறகு 80ல உள்ள வந்தாங்க, 80, 81 உள்ள வந்தாங்க. அப்புறம் சத்துணவு திட்ட அமைப்பாளர், இப்போ ராஜ்யசபா எம்பி. 84 தேர்தல் பிரச்சாரம் நாங்க அதெல்லாம் கவர் பண்ண என்னோட பத்திரிகையாளர் அனுபவத்துல ஆரம்ப கட்ட அனுபவங்க. இன்னும் குறிப்பா சமூக சோசியல் மீடியால பேசுற விஷயமே முதலமைச்சர் அவர்களுடைய தோல்வி. நேற்று போய் முதலமைச்சர் அவர்கள் தோல்வி அடைஞ்ச தொகுதிக்கு, தன்னுடைய தொகுதிக்கே போய் நன்றி செலுத்துறாரு. தமிழ்நாடு முழுக்கவே அது ஒரு பெரிய கலக்கம். அதிமுக காரங்களே ஒரு கலக்கத்தோட பேசுறதெல்லாம் பார்க்க முடிஞ்சு.
முதலமைச்சருடைய தோல்விக்கு பல காரணங்கள் சொல்லப்படும் சார். நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? என்ன தோல்விக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறேங்க, ஒரு வியர்வையில வளர்ந்த கட்சிங்க, அது கார்ப்பரேட் தரவுகளை நம்புச்சு. அடிமட்ட தொண்டனை நம்ப வேண்டிய கட்சி ரொம்ப மேல்மட்டத்தில் இருக்கிற கார்ப்பரேட் தரவுகளை நம்புச்சு. விஜய் மாதிரி தான் வியூஸையும் லைக்ஸையும் நம்பின ஒரு விஷயம் அது. அந்த இடத்துல அவங்க வந்து அடிமட்ட தொண்டர்களோட கனெக்ஷனை இழந்துட்டாங்க. இப்போ எது எப்படி இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி மிக கணிசமான ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரா ஜெயிக்கலையா? ஆமா, 1,00,000 வாக்கு கிட்டத்தட்ட. விஜயபாஸ்கர் எது எப்படி இருந்தாலும் அதான் ஒரு 50,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு. ஸ்டாலின் அந்த தொகுதிக்கு எவ்வளவோ செஞ்சிருக்காரு, குளத்தூர் தொகுதிக்கு. அவர் தோக்கவே கூடாது நியாயமா. அப்பவும் தோத்துருக்காருன்னா எங்கேயோ ஒரு இடத்துல கிராஸ் ரூட் லெவல்ல டோட்டலாவே கம்யூனிகேஷன் இல்லைன்னு ஆயிருதுல்ல. சரி, யார் வேணாலும் சொல்லிருக்கலாங்க, சேகர் பாபு தான் காரணம், நீங்க 1000 காரணம் சொல்லுங்க. முழு காரணம் பொறுப்பு எடுத்துக்க வேண்டியது யாரு? பொறுப்பாளராக இருந்தவங்க. சரி, ஒரு முதலமைச்சர், அவர் ஒரு கேண்டிடேட்டு, எல்லா இடத்துக்கும் போக வேண்டியவர். நல்லா இருக்கு தலைவர், நல்லா இருக்கு தலைவர்னு சொல்லி அவரை வந்து ராங் கைட் பண்ணியிருக்காங்க. நல்லா தெரியுதுங்க. இல்லைன்னா இவ்வளவு பெரிய ஓட்டு வித்தியாசத்தில் துவக்க கூடாது. ஆனா வாட் எவர் இட் இஸ், கடைசியில் தோல்விக்கு வந்து மு.க. ஸ்டாலின் தான் பொறுப்பேற்றுக்கணும். வேற யாரு பொறுப்பேற்றுக்குவா? நம்ம தொகுதியை நம்ம கண்ணுக்கு எப்படி பார்த்தாலும் நம்ம அதில் ஜெயிச்சா தானங்க எம்எல்ஏ ஆக முடியும், முதலமைச்சர் ஆக முடியும். சரிங்க, திமுக ஜெயிச்சு மு.க. ஸ்டாலின் மட்டும் குளத்தூர்ல தோத்திருந்தாருன்னா இதே நிலைமை அப்படி யோசிச்சு பாருங்க. அப்போ எந்த தலைவராக இருந்தாலும் ரொம்ப சேஃப் கான்ஸ்டியூன்சிங்கிறது ரொம்ப முக்கியம். திருவாரூருக்கு போகணும்னு அவர் நினைச்சாரு. அவர் ஃபாதர் ஃபுட் ஸ்டெப் அது. கலைஞர் வந்து எல்லா தொகுதியிலும் பிரச்சாரம் பண்ண முடியாதுன்னு ஒரு நிலைமை வரும்போது திருவாரூரை சேஃபாக தேர்ந்தெடுத்தாரு. அப்படி தேர்ந்தெடுத்திருக்கணும். அதுவும் செய்யலை. தொகுதிக்கு பொறுப்பாளர்கள் போடும்போது அவங்ககிட்ட குறைந்தபட்சம் அவங்க கருத்துக்கள் கேட்டிருக்கணும். கேட்டாங்களான்னு நமக்கு தெரியல. தொகுதிக்குள்ள இருந்த நண்பர்கள்ட்ட கேட்டா கருத்தெல்லாம் ஒன்றும் கேட்கலைங்கன்றாங்க. ஜெயிச்சிருவோம்னு நினைச்சாங்க. மிதமிஞ்சிய தன்னம்பிக்கை. வியர்வையை சிந்தின தொண்டர்களுக்கு வந்து பெரிய முக்கியத்துவம் இல்லை, டேட்டாவுக்கு முக்கியத்துவம். இது எல்லாமே காரணங்கிறது தான் என்னோட கருத்துங்க. ஆனா ஸ்டாலின் அதை மீண்டு வந்துருவார்னு வைங்க, அதுல எனக்கு வந்து மாற்று கருத்து இல்லை. தமிழ்நாட்டுக்கு அது நல்லதில்லை என்பது எனக்கு பாயிண்ட். சரிங்க சார், நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்கு நேரத்துக்கு மிக்க நன்றி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.